செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை முதல் அக்டோபர் 12 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது சகோதர வழியில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்து நலம் பெறுவீர்கள். விரைவில் தனலாபம் காத்திருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும் என்று எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது லட்சுமிகரம். தாராள பணப்புழக்கம் இருக்கும். இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கிறது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். மனைவியின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள். இருந்தாலும் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வாரம் அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:33 முதல் அக்டோபர் 9 புதன்கிழமை அதிகாலை 4:08 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமையும் அக்டோபர் 8 செவ்வாய்க்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களை எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலத்தினால் சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நீங்கள் ஓரளவு நன்மையை பெற முடியும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே தொழிலாதிபதி சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். லாபமும் நன்றாகவே இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு இந்த சனியுடைய பார்வை இருப்பதனாலும் உங்கள் புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்திலே அந்த சனியுடைய பார்வை இருப்பதனாலும் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது திருஷ்டிகள் ஏற்படலாம். அதன் மூலமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுக்கு திருஷ்டி காரணமாக எல்லா காரியங்களும் சிறிது கால தாமதமாக நடக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாகவும் வேலை பளு அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மேஷ ராசியில பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு திருஷ்டி பார்வையாக இருக்கிறார். உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் சிறிது திருஷ்டி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மேஷராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் நல்ல காரியங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். அதன் மூலமாக பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகை பெற்றிருக்கிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த தொழிலே போட்டி மிக அதிகமாக இருக்கும். ஆகவே போட்டியிலிருந்து சிறிது விலகிக் கொள்வதற்காக சிறிது ஒதுங்கி இருப்பதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷப ராசிக்கு அக்டோபர் 9
புதன்கிழமை அதிகாலை 4:08 முதல் அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை பகல் 11:41 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியில் பிறந்துள்ள அக்டோபர் 9 புதன்கிழமையும் அக்டோபர் 10 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்ட தோஷங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த 2 நாளும் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் பெறுவதிலும் சிறிது சிக்கல்கள் ஏற்படும். எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் வேலையை செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அடுத்து ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் ராசிலேயே அஷ்டமாதி குரு இருக்கின்ற தோஷம் போக வேண்டும் என்பதற்காக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் மற்றவருடன் பேசும்போது சச்சரவுகள் ஏற்படாமல் நன்மைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை பகல் 11:41 முதல் அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:47 வரை சந்திராஷ்டகம். அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமையும் அக்டோபர் 12 சனிக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் உத்தமமானது. மற்றபடி உங்கள் ராசியிலே செவ்வாய் இந்த வாரம் முழுமைக்கும் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்திலே சிறிது அக்கறை தேவை. உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியிடங்களிலே உணவு அருந்துவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் ஆல்கஹாலை உபயோகப்படுத்துபவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். தாய் உங்களுக்கு நல்ல உதவிக்கரம் நீட்டுவார்கள். அவர்களுடைய பேராசி உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் உங்களுக்கு இந்த வாரம் தெரியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் இருக்கும். ஆனால் கூடவே வளர்ச்சியும் இருக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தொழில் விருத்திக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும் மனைவியுடைய தேவைக்காகவும் தொழில் விருத்திக்காகவும் செலவினங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசி வந்து மிருகசீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மிதுனராசி பிறந்தவர்கள் உங்கள் ராசிலேயே ரோகாதிபதியாக செவ்வாய் இருப்பதனால் ரோகங்கள் விலக வேண்டும் என்பதற்காக, ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபகவானுக்கு நெய் தீபம் வைக்குவது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அஷ்டமசனி நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கார் அஷ்டமசனி. ஆகவே உங்களுக்கு கால் வலிகள், மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை.
கிழங்கு போன்ற வகையான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. காலில் ஒரு சிறு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய மூத்த சகோதரருக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தொழில்துறையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக தடங்கல்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. முக்கியமாக கால் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வாக்குஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்திடம் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் இருந்தால் நட்பு ராசியில் இருக்கிறார். ஆகவே தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் காத்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது தெய்வ பலம் இனிமேல் இருக்கும். தெய்வ பலத்தின் மூலமாக அஷ்டமனுடைய தாக்கம் சிறிது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகளுடைய தேவைக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற்று விடுவீர்கள். தொழில்துறையிலே சிறு தடைகள் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. கடகராசியில் பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஆழியத்தில் பிறந்தவர்கள் அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் உங்களுக்கு அஷ்டமசை நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இதன் மூலமாக அஷ்டமசனுடைய பிடியிலிருந்து ஓரளவு விடுபட்டு ஓரளவு நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே புதன், கேது இந்த கிரகங்களுடன் இருக்கிறார். ஆகவே நல்ல தனப்பிராப்தி காத்திருக்கிறது. நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தொழிலாளர்களுடைய ஒற்றுமை உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியிலே உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் ஆரம்பத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். மூட்டு வலிகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் தாய்க்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சிறிது சொல்லாமல் இருப்பது நல்லது. எதை நீங்கள் ஆரம்பத்திலே வெளியில் சொல்லி விடுவீர்களோ அது நடக்காமல் போயிடும். ஆகவே வெளியில் சொல்லாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் ராகுவான் இருந்தாலும் குருடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பிரயாணங்களிலும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையில மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக விரைவில் இடமாற்றங்கள் நிகழும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மேலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது பூமி விஷயமாக பேசுவதற்கும் வீடு மனை வாங்குவதற்கான பேசுவதற்கும் நன்றாக இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் நீங்கள் முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். ஆனால் பழைய வாகனங்களை வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது என்று கூறியிருந்தேன். மேலும் தொழில்துறையில மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்று கூறியிருந்தேன். இந்த 2 தோஷத்தின் பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்ல தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி.
அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே ஆட்சி உச்சத்துடன் இருக்கிறார். விரையாதிபதி கூடவே இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானங்கள் நிச்சயமாக நீங்கள் பெற்று விடுவீர்கள். மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீங்கள் நல்ல புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தெய்வ பலம் நன்றாக இருக்குது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் நீச்சமாக இருப்பதனால் இந்த வார ஆரம்பத்திலே சகோதரனுடைய இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் வார முடிவில் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்திலே சனிபான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் பண விஷயத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராள பணப்புழக்கம் ஏற்படும். லட்சுமிகரமாக இருக்கும். மேலும் தொழில்துறையில விருத்தி இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். 7ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது தொழில்துறையில நல்ல விருத்தி இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலமாகவே இருப்பார்கள். தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில அலைச்சல் இருக்கும். கூடவே வளர்ச்சி இருக்கும். சந்தோஷம் இருக்கும். அலைச்சலும் வளர்ச்சியும் கூடவே இருந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கன்னிராசியில பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலே இளைய சகோதரி ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை என்று கூறியிருந்தேன். மேலும் தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். வேலைபளும் அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நீதிமம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எவ்வளவு செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களை தேடி வரும். தெய்வ பலம் நன்றாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 5ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். அடம் பிடித்தாலும் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். 8ஆம் இடத்துல குருபான் இருக்கிறார். ஆகவே 8ஆம் இடத்துல குருபான் இருப்பதனால் வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள், மேலும் அஜீர்ண கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக வெளியிடங்களில் உணவு அருந்துவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது, அதாவது 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியால் நீங்கள் நல்ல பாக்கியத்தை பெறுவீர்கள். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தை மூலமாக செலவினங்கள் நிறைய இருக்கும். செலவினங்கள் ஆனாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய 3 கிரகங்கள் இருக்கின்றன. 3 கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பது லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார் சூரியன். அதன் மூலமாக எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் இருக்கும். செலவு ஸ்தானத்திலே புதன் உச்ச பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நிறைய செலவுகள், ஆனால் குருடைய பார்வை அந்த புதனுக்கு இருப்பதனால் சுப செலவுகாகவே உங்களுக்கு இருக்கும். 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்களுக்காகவும் நல்ல செலவுகளை செய்வீர்கள். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். எவ்வளவு செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் துளாராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு அஷ்டம குருவாக 8ஆம் இடத்திலே குருவான் இருப்பதனால்
வயிறு உபாதைகள் ஏற்படும் என்று கூறினான். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக அஷ்டமங்களுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பண விஷயத்தில் இருக்கின்ற சிக்கல்களும் ஓரளவு குறைந்து நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். அதுவும் பகை பெற்று இருக்கிறார். ஆகவே சிறிது மற்றவர்களால் சிறு அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே மற்றவருடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. 4ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே 4ஆம் இடத்திலே சனி வக்கரம் பெற்றிருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள் மிக அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு உங்கள் தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இருந்தாலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களையே பெறுவார்கள். 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது மனை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக செயல்பட்டால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையும் ஓரளவு நன்றாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் கேது செவ்வாய் இருக்கார். ஆகவே அலைச்சல் இந்த வாரம் மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தில் அலைச்சல் மிக அதிகமாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சில நேரங்களில் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே மற்றவர்களுடன் பேசும் போதும் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் போதும் சிறிது எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. லாபஸ்தானத்தில் தொழிலாளர் சூழ்நிலை இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சிபலத்துடன் இருக்கிறார். சுபவிரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் லாபஸ்தானமும் விரயஸ்தானமும் இரண்டும் ஆட்சி உச்சத்துடன் இருக்கின்றன. ஆகவே இரண்டும் சமமாகவே இருக்கும். ஆனால் நல்ல செலவுகளே நடக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தொழில் அலைச்சல் மாத்திரம் மிக அதிகமாக இருக்கும். தொழில் அலைச்சல் மற்றும் மற்றவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் அஷ்டமத்தில் 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும். மற்றவர்கள் சிறு அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருபகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வாரம் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும், தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த போட்டியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவோ, ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடுவதற்காகவோ, அதாவது பங்கு மார்க்கெட் போன்ற வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்காகவோ நீங்கள் கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் இழந்து காணப்படுவீர்கள். ஆனால் தைரியமாக இருங்கள். பலத்திலும் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தாய்க்கு முதுகு வலி போன்ற வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மாணவர்கள் நல்ல கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 6ஆம் இடத்திலே குருபகவான் இருப்பது மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் கடன் வாங்கினால் மீண்டும் அடைக்க முடியாது. கடன் கொடுத்தால் திரும்ப வருவதில் காரிய தாமதங்கள் காலதாமதங்கள் ஆகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலம் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறை விருது நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே பெண்களால் ஏற்றம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இந்த வாரம்
தனுசு ராசியில நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குருவான் இருப்பது பண விஷயத்திலே சிறிது சிக்கல்கள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். மேலும் தொழில்துறையில் எதிரிகள் மிக அதிகமாக இருப்பார்கள். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தில் நன்மைகளை பெற முடியும். பண விஷயத்தில் இருக்கிற சிக்கல்கள் ஓரளவு குறைந்து நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் 7.5 சனியுடைய கடைசி பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனி 2ஆம் இடத்தில் செல்வான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அதிகமான குப்பைகள் உள்ள இடத்திலே நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களிடம் எச்சரிக்கை தேவை. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் சிறிது உங்களுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொள்வார்கள். அவர்களுடன் சிறிது விட்டு கொடுத்து பேசி காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம். 2ஆம் இடத்தில் செல்வான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இந்த வாரம் ஆகும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். 3ஆம் இடத்தில் ராகுவான் இருக்கிறார். ஆகவே இளைய சவுண்டை ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனை பேரில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது எதிரிகளால் கூட நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். மேலும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது இருப்பது தந்தை மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை செய்வார்கள். 10ஆம் இடத்திலே சுக்கரன் ஆட்சிப்படுத்துகிறார். தொழில்துறையில நல்ல விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. எதிர்பார்த்த வெற்றிகள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. தொழில்துறை விருத்திக்கான வாரமாகவும் இந்த வாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். இந்த வாரம் மகராசியில் நல்ல நாட்கள். மகராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆயுஷ்க்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். அதே சமயம் நீங்கள் வக்கரமாகவும் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. நீங்கள் பிடிவாதமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில்துறையில வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் எளிதில் சாமர்த்தியமாக அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. கணவன் மனைவிகள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் ஓரளவு நன்மைகளை பெறுவார்கள். 9ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது தந்தையால் நல்ல அனுகூலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. மற்றபடி இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமைய காத்திருக்கிறது. இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தற்சமயம் 7 சனி ஜென்மசனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசியிலே ராகுவான் இருக்கிறார். நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வாரம் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். இளைய மூத்த சகோதரர்கள் மீது நல்ல அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் அன்பை செலுத்துவார்கள். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தைரியமாக காரியத்தை சாதித்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறார். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். 7ஆம் இடம் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தை அந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவார்கள். கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் நட்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தேவபலம் நன்றாக இருக்கிறது. ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவான் இருக்காது. எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயமாகவே முடியும். விரயத்திற்கு ஏற்ற லாபம், லாபத்திற்கு ஏற்ற விரயமாக இருக்கிறது. செலவினங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும் என்று இருப்பதனால் செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. சரி நேரத்தில் தூக்கம் வராததன் காரணமாக சிறிது உடல் உபாதைகள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீனராசிலே பிறந்த நல்ல நாட்கள். மீனராசிலே பிறந்து பூரட்டாதி 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 10 வியாழக்கிழமை, அக்டோபர் 12 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்துள்ள அக்டோபர் 7 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது 7 சனி நடந்து கொண்டிருப்பது. இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.